ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஒரு ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணுறதுக்கான பொருள் தான். இங்கே பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கிறது. நம்ம வந்து மீஷோவில் வேறு எதுனா காஸ்மெட்டிக் கடைகளில் போய்ட்டு ஒரு சீரம் சும்மா ஒரு 10 ml தான் இருக்கும். அது வந்து 200 300 சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம சிம்பிளாக வீட்டில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம சீரம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எனக்கு வீட்டில் நானே ரெடி பண்ணி போட்டேன், நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்காக தான் இப்போ நான் சேல்ஸுக்கு ரெடி பண்ணுறேன். ஒரு 1.5 துண்டு பீட்ரூட்டும், கொஞ்சமாக கேரட்டு, ஆரஞ்சு தோல், லெமன் தோல் 1, இது வந்து உருளைக்கிழங்கு. நான் எல்லாமே தோல் சீவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸு, இது வந்து நல்லா நான் காய வச்சு வச்சுருந்தேன். மாதுளந்தோல், இதையுமே காய வச்சு வச்சுருந்தேன். உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சாண்டில், குப்பைமேனி, இது நான் ஸ்பெஷலாக வீட்டில் நலங்கு மாவு கூட ஆட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நலங்கு மாவு. இது வந்து தாண்டிக்காய் கடுகாய் பொடி, ரெண்டுமே மிக்சிங். இதுவுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வீட்டில். இது கஸ்தூரி மஞ்சள். பாருங்கள், நான் ஃப்ரெஷ்ஷாக காமிச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும், பியூர் கோகோனட் ஆயில், செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். இந்த எண்ணெய்க்கு அளவுக்கு தான் நான் இப்போ செய்ய போகிறது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. அதில் வந்து தேங்காய் எண்ணெயும் ஊற்றிட்டேன். அது கொஞ்சம் காயட்டும். நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுப்போம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டோம்னா தீஞ்சிடும். அப்புறம் வந்து நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்காது. நீங்கள் இது கூடவே வந்து விட்டமின் இ கேப்சல், ஆல்மண்ட் ஆயில், இதெல்லாம் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்ட எண்ணெய்க்கும் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் ரெண்டும் அப்படியே செதுறின மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தால் தான் வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா வேகணும். அதனால தான் நம்ம வந்து இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய மொத்த சாரும் அந்த எண்ணெயில் நல்லா அப்சர்வ் ஆகணும். அது நல்லா ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பவுடர் எல்லாமே எடுத்து போடணும். அதில் ஃபஸ்ட்லேயே போட்டுட்டிங்கன்னா பவுடர் எல்லாம் தீஞ்சிடும். நமக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்துக்கோங்க. இது இப்போ இருக்கக்கூடிய எண்ணெயோட கலரை பார்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்போ இதனுடைய கலரோட டிஃப்ரெண்ட்டையும் நோட் பண்ணிக்கோங்க. அதிலேயே தெரியும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்றது.